சுந்தரவனம்ன்ற காட்டுக்கு நடுவுல ஒரு சின்ன மரக்கடை இருந்தது. அங்க ரோசின்னு ஒரு கோழி ரொம்ப அன்பா கடையில பூரிய பொரிச்சுக்கிட்டு இருந்தது. அது சாப்பாடு மட்டும் சமைக்காம அதோட இனிமையான குரல்ல பாட்டு பாடிக்கிட்டே எல்லாரையும் கூப்பிடும். வாங்க வாங்க பருந்து பருந்து வாங்க, ரோசியோட சுட சுட சோளா பூரிய சாப்பிட வாங்க, ரோசியோட சுட சுட சோளா பூரிய சாப்பிட வாங்க, இந்த பூரிக்குள்ள மசாலா இருக்குங்க, ரொம்ப சாஃப்டா ரொம்ப சூடா ரொம்ப டேஸ்டா இருக்கும் வாங்க, இத சாப்பிட்ட ருசிய உங்க வாழ்க்கையில மறக்க மாட்டீங்க. அதோட பாட்டை கேட்ட உடனே மீனுக்குருவி எல்லாருக்கும் முன்னாடியே கிளையில இருந்து கீழே இறங்கி வந்தது. ஆஹா ரோசி, உன்னோட ருசியான பூரியோட வாசனையும் அற்புதம். இன்னைக்கு திரும்ப என்னோட வயிறு பசிக்காக உன்கிட்ட திரும்ப கடன் தான் கேட்கணும் போலயே. அட மீனுக்குருவி, உன்கிட்ட கடன்ற பேச்சுக்கே இடம் இல்ல. அங்க பாரு, இன்னைக்கு அம்முக்குருவியும் கிக்கோ கிளியும் உனக்கு முன்னாடி ஏற்கனவே வந்து வரிசையில நின்னுகிட்டு இருக்காங்க. ஆமா ரோசி, உன்னோட கடை இல்லனா இந்த கடையே பால் அடிச்ச மாதிரி இருக்கும். இந்தா காசை வச்சுக்கோ, சீக்கிரம் எனக்கு சுடு சுடு பூரிய தட்டுல போட்டு கொடு. உண்மையா ரோசி, உன்னோட சோளா பூரிய சாப்பிட்டா என்னமோ சொர்க்கத்துல இருக்கிற மாதிரி இருக்கு. நீங்க இருக்கிறது எங்க எல்லாருக்கும் ரொம்ப சந்தோஷம். எல்லா பறவைகளும் சந்தோஷமா சாப்பிட்டுக்கிட்டு இருந்தாங்க. இப்ப திடீர்னு வானத்துல இருள் சூழ்ந்தது. ஒரு பயங்கரமான சத்தம் கேட்டது. எல்லாரையும் பயமுறுத்துற ஒரு நிழல் தரையில விழுந்தது. அது ஒரு கொடூரமான மில்லிக்கழுகு. ஹே ரோசி, பாட்டு பாடுறத நிறுத்திட்டு சீக்கிரம் போய் எனக்கு 4 பிளேட் சோளா பூரிய பார்சல் பண்ணு. இன்னைக்கு என்னோட மைண்டுக்கு நல்லா காரசாரமா சாப்பிடணும் போல இருக்கு. ரோசியோட கண்ணுல பயம் தெரிஞ்சது. ஆனா அது தைரியத்தை வர வச்சுக்கிட்டு இருந்தது. ஏன்னா கடந்த சில வாரமா மில்லிக்கழுகு ஓசியா சாப்பிட்டுக்கிட்டு இருந்தது. மில்லி அண்ணா, என்ன மன்னிச்சிடுங்க. ஏன்னா இன்னைக்கு நீங்க எனக்கு காசு கொடுக்காம சோளா பொரிய தர முடியாது. பழைய பாக்கியும் அதிகமா ஆகிடுச்சு. என்னோட வீடும் கடையும் இந்த வருமானத்தை நம்பிதான் ஓடுது. தயவு செஞ்சு பழைய பாக்கிய கொடுத்துடுங்க. என்ன சொன்ன? நீ ஒரு கோழியா இருந்துட்டு மில்லி கழுகு என்கிட்டயே காசு கேக்குறியா? உனக்கு எவ்வளவு தைரியம் இருக்கும்? மில்லிக்கழுகு, ரோசி கோழி சொல்றது சரிதான். அது அவளோட உழைப்புக்கான காசு. மீனுக்குருவி, வாயை மூடு. ரோசி, இன்னைக்கு மட்டும் நீ எனக்கு ஃப்ரீயா சாப்பாடு தரல, அப்புறம் நீ நல்லா ஞாபகம் வச்சுக்கோ, இந்த கடை நாளைக்கு இருக்காது. நான் இன்னைக்கு பயப்பட போறது இல்ல. எனக்கு நீதி கிடைக்கணும். நீங்க என்னோட உரிமைய பறிக்க முடியாது. கோவத்துல மில்லிக்கழுகு பைத்தியம் மாதிரி ரோசி கோழியோட கடைய அதோட மூக்காலையும் ஷார்ப்பான நகத்தாலையும் உடைக்க ஆரம்பிச்சது. அது கடைய உடைச்சது பத்தாம ரோசி கோழியோட சின்ன வீட்டையும் உடைச்சு போட்டது. இப்ப பாரு உன்னோட பாட்ட. இதுக்கப்புறம் எங்க போய் பூரிய விப்ப? மில்லிக்கழுகும் கிண்டலா சிரிச்சுக்கிட்டு அங்க இருந்து பறந்து போச்சு. பறவைகள் எல்லாரும் பயந்துட்டு இருந்தாங்க. ரோசி கோழி, போயும் போயும் உனக்கா இப்படி ஆகணும்? நம்மளால என்ன செய்ய முடியும்? அந்த கழுகை எதிர்த்து அது ரொம்ப பலசாலி. அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா சாயந்தரம் ஆனது. எல்லா பறவைகளும் அவங்க அவங்களோட வீட்டுக்கு போனாங்க. ரோசி கோழி மட்டும் தனியா அதோட உடைஞ்சு போன வீட்டுக்கு பக்கத்துல உட்காந்து அழுதுகிட்டு இருந்தது. அந்த ராத்திரி ஒரு வயசான பறவை ஒண்ணு ரோசி கோழி கிட்ட வந்தது. என்னம்மா, நீ ஏன் இப்படி அழுதுகிட்டு இருக்க? பாட்டிமா, எல்லாமே புடிஞ்சிடுச்சு. என் கடை, என் வீடு எல்லாத்தையும் அந்த கொடூரமான மில்லிக்கழுகு அழிச்சிடுச்சு. இப்ப நான் எங்க போவேன்? எல்லாருக்கும் இப்ப நான் எப்படி சாப்பாடு கொடுப்பேன்? அந்த வயசான பறவையும் சிரிச்சுக்கிட்டே அதுகிட்ட இருந்த ஒரு சின்ன மூட்டைய வெளியே எடுத்தது. அழுகாதம்மா ரோசி, உன்னோட நேர்மையும் கடுமையான உழைப்பும் தேவதைங்களோட மனசுல இடம் பிடிச்சிட்ட. இந்தா, இத வச்சுக்கோ. இது சாதாரணமான சோளா பூரி இல்ல. இத தேவதைங்க அவங்களோட மாயாஜால சக்தியால உருவாக்குனது. இத வச்சு நான் என்ன செய்யறது? இத இந்த பழைய இடத்துல வச்சுட்டு கொஞ்சம் பின்னாடி போ. நாளைக்கு காலையில உனக்கு ஒரு புது விடியல் காத்துக்கிட்டு இருக்கு. ரோசி கோழியும் அந்த பாட்டி சொன்ன மாதிரியே செஞ்சது. அந்த சாப்பாட தரையில வச்ச உடனே தங்க கலர்ல வெளிச்சம் பரவி அந்த வயசான பறவையும் மறைஞ்சு போச்சு. மறுநாள் காலையில எல்லா பறவைகளும் ரோசி கோழிய வந்து பார்க்கும்போது அங்க எல்லாரோட கண்களும் ஆச்சரியத்துல பெருசா ஆச்சு. நேத்து எங்க கடை உடைஞ்சு இருந்ததோ அங்கேயே இன்னைக்கு சோளா பூரி வீடு பிரம்மாண்டமா இருந்தது. அட கடவுளே, இது என்ன அதிசயம்! ரோசி, நீ எங்க இருக்க? ரோசி கோழியும் அந்த மாயாஜால வீட்டுக்குள்ள இருந்து வெளியே வந்தது. அந்த வீட்டுக்குள்ள மாயாஜால எண்ணெய் கடாய் தானாவே கொதிச்சுக்கிட்டு இருந்தது.
அதுல இருந்து சுட சுட பூரியும் தானாவே வெளியே வந்துகிட்டு இருந்துச்சு. ஃப்ரெண்ட்ஸ், இது எல்லாமே தேவதையோட ஆசீர்வாதம். இதுக்கப்புறம் எந்த ஒரு கடையும் உடையாது. இதுக்கப்புறம் யாரும் பசியோட இருக்க மாட்டாங்க. பாரு, இந்த கடையில இருந்து வர பூரிக்கு முடிவே இல்ல, வந்துகிட்டே இருக்கும் போலயே. அதே சமயம் மில்லி கழுகு திரும்ப அங்க வந்தது. அந்த கடையை அடிச்சு உடைக்கலான்னு போகும்போது அந்த மாயாஜால வீட்ல இருந்து கண்ணுக்கே தெரியாத ஒளி வந்து மில்லி கழுக தூக்கி எறிஞ்சது. இங்க அன்புக்கும் கடினமா உழைக்கிறவங்களுக்கு மட்டும்தான் இடம். கொடூரமான குணத்தோட வாழ்றவங்களுக்கு இடம் இல்ல. மில்லி கழுகும் ரொம்ப பயந்துட்டனால அந்த காட்டை விட்டே ஓடுனது. அதுக்கப்புறம் அது திரும்ப வரவே இல்ல. ரோசி கோழியோட மாயாஜால சோலாபூரி வீடு சுந்தரவன காட்டோட ஃபேமஸா ஆகிடுச்சு. ஒரு சைடு எல்லா பறவைகளும் சந்தோஷமா இருக்க, இன்னொரு சைடு மரத்தோட இருட்டான மூலையில டூட்டு காக்கா இதையெல்லாம் பாத்துக்கிட்டே இருந்தது. டூட்டு காக்கா ரொம்ப பேராசை பிடிச்சது. ரோசி கோழிக்கு ஜாக்பாட் அடிச்சிருக்கு. ஆனா என்ன பாரு, இங்க இருக்க அழுகி போன பழத்தை எல்லாம் சாப்பிட வேண்டி இருக்கு. இந்த வீடு மட்டும் எனக்கு கிடைச்சிருந்தா இந்த காட்டுக்கே நான் ராஜா ஆகியிருப்பேன். எல்லாரையும் எனக்கு அடிமையா ஆக்கியிருப்பேன். மறுநாள் காலையில ரோசி கோழியும் அதோட இனிமையான குரல்ல பாட்டு பாடிக்கிட்டு எல்லாருக்கும் பிரேக்ஃபாஸ்ட குடுத்துக்கிட்டு இருந்தது. அப்ப டூட்டு காக்கா ஏதோ பெரிய திட்டத்தோட ரோசி கோழி கிட்ட பாவமா பேச ஆரம்பிச்சது. ரோசி தங்கச்சி, இன்னைக்கு நீ பார்க்க ரொம்ப ஏஞ்சல் மாதிரி அழகா இருக்க. இது வீடு இந்திரலோகத்துல இருக்க அரண்மனை மாதிரி அவ்வளவு அழகா இருக்கு. ஆனா உனக்கு பயமா இல்லையா? பயம் எதுக்கு டூட்டு அண்ணா? இங்க இருக்க எல்லாருமே என்னோட ஃப்ரெண்ட்ஸ். அது மட்டும் இல்லாம தேவதையோட ஆசீர்வாதமும் என்கிட்ட இருக்கு. அட பாவமே, நீ ரொம்ப அப்பாவியா இருக்க ரோசி. உனக்கு தெரியாதா, மில்லி கழுகு இந்த காட்டை விட்டு போகிடுச்சு. ஆனா புதுசா கேங்ஸ்டர் மாதிரி கழுகு வரப்போகுது. அவன் இந்த சோலாபுரிய வீட்டை தூக்கிட்டு போயிடுவான். இந்த வீடு பாதுகாப்பா இருக்கணும்னு நீ நினைச்சா இந்த வீட்டோட சாவியையும் இந்த கடையோட ரகசிய மந்திரத்தையும் என்கிட்ட சொல்லிட்டேன்னா நான் இது எல்லாத்தையும் பாதுகாப்பா பாத்துப்பேன். டூட்டு, உன்னோட கருப்பான வாய மூடு. ரோசி கோழி இதோட பேச்ச கேட்காத. இவன் ஒரு பெரிய திருடன். நீ வாய மூட மீனுக்குருவி. நான் ரோசி கோழியோட நல்லதுக்கு தான் சொல்றேன். மீனுக்குருவி பேசுறத கேட்டு டூட்டு காக்காக்கு கோவம் வந்தது. இன்னைக்கு நைட்டே இந்த மாயாஜால வீட்டை திருடணும்னு அது முடிவு பண்ணது. நடுராத்திரி நேரம் ரோசி கோழியும் நல்லா தூங்கிக்கிட்டு இருந்தது. அப்ப டூட்டு காக்கா சத்தமே இல்லாம அந்த மாயாஜால கடைக்குள்ள போனது. இதுக்கு அப்புறம் தான் பண்ணே. இதோ இருக்கேன் மாயாஜால கடை. இப்ப நான் இதை இங்க இருந்து உடைச்சு எடுத்துட்டு போயிடுவேன். டூட்டு காக்கா அதோட அழுக்கு கையால புனிதமான கடாய தொட்ட உடனே கடாயில இருந்து சுட சுட ஆவி வர ஆரம்பிச்சது. திடீர்னு கடாயில இருந்து ஆயிரக்கணக்கான சின்ன சின்ன மாயாஜால பூரி வெளியே வர ஆரம்பிச்சது. அது டூட்டு காக்கா மேல நாலா பக்கமும் ஒட்டிக்கிச்சு. அடே, இங்க என்ன நடக்குது? இந்த பூரி எல்லாம் விடாம பிடிச்சுக்கிட்டு இருக்கு. காப்பாத்துக்க, காப்பாத்துக்க. பூரியும் டூட்டு காக்காவோட ரெக்கையில நல்லா ஒட்டிக்கிட்டு இருந்தது. டூட்டு காக்காவை காத்துல பறக்க வச்சது. டூட்டு காக்காவோட சத்தம் கேட்டு ரோசி கோழியும் மத்த பறவைகள் எல்லாம் வெளியே வந்தாங்க. பாருங்க, டூட்டு திருடன் மாட்டிக்கிட்டான். இது ரோசி கோழியோட மாயாஜால வீட்டை திருடுறதுக்காக வந்திருக்கு. டூட்டு அண்ணா, பேராசையோட பலன் எப்பயுமே கசப்பாதான் இருக்கும். நான் உங்களை என்னோட ஃப்ரெண்டா நினைச்சேன். ஆனா நீங்க முதுகுல குத்திட்டீங்க. திடீர்னு அந்த இடத்துல அந்த மந்திர வயசான பறவை வந்தாங்க. டூட்டு காக்கா, நீ நல்லவங்களோட பொருளை திருடணும்னு நினைச்சல்ல, இப்ப உனக்கு தண்டனை தரேன். நீ 7 நாளைக்கு இந்த காட்டை சுத்தம் செய்யணும். அது மட்டும் இல்லாம ரோசி கோழியோட கடையில இருக்க பாத்திரங்களை எல்லாம் நீ தான் கழுவணும். என்ன மன்னிச்சிடுங்க பாட்டிமா. ரோசி தங்கச்சி, என்ன மன்னிச்சிடு. நான் இதுக்கப்புறம் பேராசப்பட்டு திருடவே மாட்டேன். அதுக்கப்புறம் டூட்டு காக்காவும் திருந்தினது. அது இப்ப ரோசி கோழியோட கடையில சப்ளையரா வேலை செஞ்சது. எப்பயுமே உண்மைதான் ஜெயிக்கும், பேராசை தோக்கும். ரோசி கோழியோட கடையில எப்பயுமே அன்பு நிறைஞ்சிருந்தது. வாங்க, நம்ம எல்லாரும் ஒன்னா சோலாபூரிய சாப்பிடுவோம். இதுக்கப்புறம் நம்மளோட கனவு எல்லாம் நடக்கும். இதுக்கப்புறம் அந்த காடே ஒரே குடும்பம் மாதிரி வாழ்ந்துட்டு வந்தாங்க. அந்த மில்லி கழுகோட பயம் இல்லாம, டூட்டு காக்கா பேராசையும் இல்லாம, எந்த பக்கம் திரும்பினாலும் ரோசி கோழியோட இனிமையான பாட்டு சத்தமும் மாயாஜால சோலாபூரியோட வாசனையும் எல்லா இடத்துலயும் நிறைஞ்சு இருந்தது. ப்ளீஸ் சப்ஸ்கிரைப்.